happy to see you all. So இன்னைக்கு என்ன நாள் எனக்கு ஆக்சுவலா? ஓகே, இன்னைக்கு நம்ம மாதிரி ஒரு நார்மலான ஒரு பர்சன் வந்து இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு மேனேஜர் போஸ்டிங் வந்து ரிசீவ் பண்ண போறாரு. ஸோ அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து இன்னைக்கான ஃபங்க்ஷன். எஸ் ஆர் நோ? சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு, வந்துட்டீங்களா? ஸோ ஓகே, இன்னைக்கு சண்டே. ஸோ சார் சிலபஸ் ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு வெளியே சண்டே டிஃப்ரெண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்லயும் வந்து ஸோ லைஃப்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வந்துடாதா, லைஃப்ல ஏதாச்சும் நம்ம மாத்திட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கத்துக்காக இன்னைக்கு அந்த நாளை ப்ராப்பரா யூஸ் பண்ணுன்றதுக்காக நீங்க எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கீங்க. எஸ் ஆர் நோ? ஸோ இந்த நாள் வந்து நம்ம ப்ராப்பரா கம்ப்ளீட் ஆகணும்ல. ஸோ ஆகணும்னா கொஞ்சம் நீங்க எல்லாருமே உங்களுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்திருக்கீங்க. ஸோ எனக்கு நான் வந்து உங்க எல்லாருக்காகவும் டைம் பண்ணி வந்திருக்கேன். அப்ப 2 பேரும் டைம் கரெக்டா சிங்க் ஆகணும்ல, ப்ராப்பரா யூஸ் பண்ணணும்ல. யூஸ் பண்ணலாமா? ப்ராப்பரா பண்ணலாமா? ஸோ கொஞ்சம் ஸ்டடியா உட்காருங்க. ஓரளவுக்கு கிளைமேக்ஸ் வந்தாச்சு, கொஞ்சம் ஸ்டடியா உட்காருங்க. ஓகே, ஸோ நீங்க எந்த அளவுக்கு நான் பேசுறதுக்கு ரிப்ளை பண்றீங்களோ அந்த அளவுக்கு எனக்கான டைம் நான் ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டு என்னோட பிளேஸ்ல போய் நான் உட்காந்துருப்பேன். ஓகே, ப்ராப்பரா யூஸ் பண்ணலாமா? ஷூரா பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஹெவியா கிளாப் பண்ணிக்கீங்களா? ஓகே ஓகே, ஃபைன். ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம்ல? ஸோ ஒன் செகண்ட். குட் ஆஃப்டர்நூன். வெரி குட் ஆஃப்டர்நூன். ஓகே, என்னோட நேம் எல்லாருக்கும் தெரியும்ல? எஸ், என்னோட நேம் வந்து சிவா. என் ஊர் எங்கன்னு தெரியுமா? ஸோ இதே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தான், இந்த கும்மிடிப்பூடி பக்கத்தில் இருக்குல்ல. ஸோ அங்கே தான் வந்து என்னோட நேட்டிவ், நியர்பை கும்மிடிப்பூடி. ஸோ இங்கே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல நான் மோஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இந்த சரௌண்டிங்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த சரௌண்டிங் வந்து எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு ஏரியா. ஸோ லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்ஸு. ஸோ என் நேம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். நான் படித்த வந்து டிப்ளமோ ட்ரிபிள் இ. சின்னதாக என்னை பற்றி நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் பாருங்க, சொல்றதை கேளுங்க, கேட்டுட்டு என்ன சொல்ல வராங்க சொல்ல உணருங்க. ஸோ நாளைக்கு இந்த இடமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுக்காக நான் பேசுறேன்ல, ஸோ எனக்காக இந்த டைம் மட்டும் கரெக்டாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மட்டும் போதும். ஓகே, பண்ணலாம்ல? ஓகே, நான் வந்து டிப்ளமோ ட்ரிபிள் இ முடிச்சுட்டு இங்கே ஸ்ரீபெரும்புத்தூர், அம்பத்தூர் இந்த மாதிரி இடத்துலலாம் எத்தனையோ கம்பெனி நான் ஏறி இறங்கியிருக்கேன். ஸோ படிப்பு முடிச்சுட்டு நான் வேலைக்கு போகணும். வேலைக்கு ஏன் போகணும் அப்படின்னா, என் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா, எனக்கு 2 அக்கா. அப்பா ஆட்டோ டிரைவர், அம்மா வந்து இந்த 100 நாள் எல்லாம் பார்ப்பாங்க, கிடைச்ச வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து 2 sisters, both are elders. I mean 2 பேருமே எனக்கு அக்கா தான். நான் தான் வீட்டில் கடைசி பையன். நான் டிப்ளமோ படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, என் பெரிய அக்காக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப கடன் வாங்கி ஒரு வயசு ஆயிடுச்சு சொல்லிட்டு வீட்டில் ரெடி பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேரேஜ் பண்ணி முடிச்ச உடனே நான் டிப்ளமோ படிச்சு முடிக்கிறேன். கஷ்டப்பட்டு தான் டிப்ளமோ முடிச்சேன். ஏன்னா படிக்கிறது கூட என் வீட்டில் காசு கிடையாது, கடன் வாங்கி தான் படிக்க வச்சாங்க. படிச்சு முடிக்கும் போது என் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4 இருந்து 5 லட்சம் ரூபாய் கிட்ட கடன். வேற வீட்டில் கடன். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க. 2வது, எனக்கு நல்லா படிக்கணும்னு ஆசை. படிக்க வைக்கிறதுக்கு எங்க அப்பா அம்மா கிட்ட பேக்ரவுண்ட் கிடையாது. ஐ மீன் இப்போ நான் எக்ஸ்ட்ரா டிப்ளமோ முடிச்சுட்டேன், அடுத்து பிஏ எக்ஸ்ட்ரா ஸ்டடிஸ் நான் பண்ணணும்னா கண்டிப்பா எங்க வீட்டில் என்ன தேவை, எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு பேக்கப் பண்ண தேவை, பணம் வேணும். அந்த பணம் என் வீட்டில் இல்லை. இது 2வது பிரச்சனை. 3வது, என்னோட சின்ன அக்கா இருக்காங்க, அந்த அக்காக்கு வர கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். 4வது, நாங்க 4 பேருமே சாப்பிட்டு உயிர் வாழணும். 5வது தான் என் ஃபியூச்சர். இது எல்லாத்தையும் நான் பார்க்கணும். பாருங்க, இந்த மாதிரி மூமெண்ட்ல எக்ஸ்ட்ரா படிக்க முடியாம வேற வழி இல்லை. இந்த டைம்ல பேரண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் சப்போர்ட்டிவா இருக்கணுன்ற டைம்ல எஜுகேஷனை ஸ்டாப் பண்ணிட்டேன். டிப்ளமோ முடிச்சு போதும், இது வச்சு நம்ம வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இடத்துல வேலை தேடி இருக்கேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த தடா ஸ்ரீ சிட்டின்னு தெரியும், அந்த இடத்துல வேலை தேடி இருக்கேன். ஸ்ரீபெரும்புத்தூர்ல தேடி இருக்கேன், இது அம்பத்தூர்ல தேடி இருக்கேன். இந்த மாதிரி எத்தனையோ இடத்துல நான் வேலை தேடி இருக்கேன். அந்த மாதிரி டைம்ல வேலை தேடிட்டு இருக்கும் போது தான் கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம டிரான்ஸ் இந்தியா, நம்ம ஸ்மார்ட் குரூப். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு ஹெவியா கிளாப் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு வாட்ஸ்அப்ல நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா உள்ள வந்திருப்பீங்க. நான் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா உள்ள வந்தாச்சு. இன்டர்வியூ பண்ண ட்ரைனிங் கொடுத்தாங்க, சில ப்ரொசீஜர் ஆஃப் ஜாயினிங் ப்ரோசஸ் எல்லாமே சொன்னாங்க. ஓகே, ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த பிசினஸ் என்னன்னு தெரியாது, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது, இது எங்க போய் முடியும் தெரியாது. நீங்க எல்லாரும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த ஒரு பர்சன் கிட்ட இந்த கேள்வி கேட்டீங்களான்னு தெரியல. சார் நான் கேட்டேன், சார் இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் எனக்கு ஓகே சார், எனக்கு ஓகே, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்றது இதெல்லாம் எனக்கு ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா இந்த பிசினஸ் எப்படி பண்ணணும் எனக்கு தெரியாது, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் தெரியாது. இது எல்லாத்தையும் நீங்க எனக்கு ப்ராப்பரா கைட் பண்ணுவீங்களா?
ப்ராப்பரா சொல்லி தருவீங்களா, ப்ராப்பரா கத்து கொடுப்பீங்களான்ற ஒரே ஒரு இதுக்கு மட்டும் நீங்க எனக்கு ஆன்சர் சொல்லுங்க சார், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, இது எல்லாத்துக்கும் ப்ராப்பரா ஒரு என்ன சொல்ற ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாங்க. ஓகே கண்டிப்பா நாங்க இருக்கோம், நாங்க ப்ராப்பரா கைட் பண்றோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. சரி ஓகே, அந்த நம்பிக்கை என்ன பண்ணியாச்சுன்னா இந்த பிசினஸ் எடுத்தாச்சு. எடுக்கும் போது இந்த பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்றது கூட காசு கிடையாது என்கிட்ட. எங்க அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்து சொல்லல, அந்த அக்கா கிட்ட போயிட்டு நகையை வாங்கி அடகு வச்சுதான் இந்த பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணி உள்ள வந்தேன். பாருங்க ஃபேமிலி ஸ்டாண்ட் இப்படி பாருங்க. அந்த மாதிரி டைம்ல பிசினஸ்க்குள்ள வந்தாச்சு. என்ன பண்ணுச்சு, பிசினஸ்க்குள்ள வந்தாச்சு. இதுக்காக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். வாழ்வோ சாவோ என்ன பண்ணி இறங்கிட்டோம், ஏதோ ஒன்று பார்த்தோமா. ஸோ எனக்கு ப்ராப்பரா உண்மையாவே லீடர்ஸ் வந்து என்ன ப்ராப்பரா கைட் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க நான் ரொம்ப தேங்க் பண்றேன். உண்மையா அந்த லீடர்ஸ் கொஞ்சம் தேங்க் பண்ணிக்கலாம், ப்ராப்பரா கைட் பண்ணாங்க. ஸோ இன்வைட்டிங் நீங்க பண்ணதான், இன்வைட்டிங் பண்ணேன், இன்வைட்டிங் முடிச்சேன், யூனிஃபார்ம் போட்டேன், செகண்ட் கெஸ்ட் சொல்லி கொடுத்தாங்க, அது கரெக்டா பண்ணேன், ட்ரைனர் ஆகினேன், சப் லீடர் ஆகினேன், லீடர் ஆகினேன், இன்னும் நல்லா கரெக்டா கைட் பண்ணாங்க, டாப் லீடர் ஆனேன், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆனேன், அதுக்கப்புறம் மேனேஜர் ஆனேன், அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜர் ஆனேன், அதுக்கப்புறம் ஹெட் ஆனேன், அதுக்கப்புறம் ஜெனரல் மேனேஜர் ஆனேன். ஜெனரல் மேனேஜர் ஐ மீன் பாருங்க, ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 2018 நான் ஸ்டார்ட் பண்ண ஜாயின் பண்ண டேட்டு, இன்னைக்கு கரெக்டா ஒரு 8 இயர்ஸ் ஜர்னி எனக்கு இந்த டிரான்ஸ் இந்தியால. இந்த 8 வருஷத்துல இன்னைக்கு நான் இருக்கிற பொசிஷன் வந்து உங்களுக்கே தெரியும். வெல்கம் பண்ணும்போது ஜெனரல் மேனேஜர் வெல்கம் பண்ணாங்க. ஐ மீன் இதே கூட்டத்துல பிசினஸ்னா என்னன்னு தெரியாது, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது, இது எங்க போய் முடியும்னு தெரியாது. ஒரே ஒரு நம்பிக்கையில ஸ்டார்ட் பண்ண இன்னைக்கு ஒரு விஷயம். இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு இப்போ ரைட் நவ் பாத்தீங்கன்னா 5 பிரான்ச் இருக்கு. இன்னும் கரெக்டா இன்னும் ஒரு வித்தின் ஒரு 15 டேஸ்ல 5ன்றது 8 பிரான்ச்சா மாற போகுதுங்க. ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணது, தொழில் என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது, நம்பிக்கையில ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 8 பிரான்ச் இன்னைக்கு கன்வெர்ட் ஆக போகுது. இதே நியூ அந்த கும்மிடிப்பூண்டி இருக்குல்ல, இதே திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி இருக்குல்ல, வித்தின் கரெக்டா மார்ச் 1st ஆர் 2nd வீக்குள்ள அங்க ஒரு பிரான்ச் ஓபன் ஆக போகுது. பார்க்கலாம் பண்ணிக்க, என் ஃபேஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த திருவள்ளூர் பிரான்ச்சுக்கும் எனக்கும் ரொம்ப கனெக்ஷன்ஸ் இருக்கும், சரிங்களா? இதுக்கப்புறம் வரக்கூடிய டார்கெட் மீட்டிங்ஸ், அதுக்கப்புறம் எல்லாமே இந்த பிரான்ச்ல அந்த பிரான்ச்ல அதிகமாக என்னோட ஃபேஸ் இங்க ரெஜிஸ்டர் ஆகும். அதிகமாக அவங்க கூட நான் என்ன பண்ணுவேன், 5 வீக்ஸ் ஒன்ஸ் உங்களால மீட் பண்றதுக்கு ஒரு மொமெண்டமா இந்த ஒரு ஸ்டார்டிங் இங்க இருக்கும், சரிங்களா? ஓகேவா? இது வந்து நான் 8 இயர்ஸ்ல ஜர்னி பண்ணது. ரெண்டாவது என்னன்னா, சரி ஓகே சார், இது பிசினஸ்ல நீங்க வளர்ந்த விஷயம் சார், வளர்ந்து என்ன பண்ணீங்க அப்படின்ற ஒரு விஷயம். இந்த பிசினஸ்குள்ள வரும்போது எனக்கு எவ்வளவு கடன் சொன்னேன், ஒரு 4 to 5 lakhs கடன் சொன்னா இந்த பிசினஸ்குள்ள எடுத்து இன்னைக்கு என் வீட்டுல ₹1 கடன் கிடையாது. தாராளமா கிளாப் பண்ண, தப்பே கிடையாது. எங்க படிக்கிறது கூட காசு இல்லைங்க, கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. இன்னைக்கு என் வீட்டுல ₹1 கடன் கிடையாது. இந்த பிசினஸ்ல நான் சம்பாதிச்ச பணத்துல எங்க அக்காவுக்கு நான் கடன் அடிச்சேன். ரெண்டாவது செகண்ட் அக்கா, என்னோட ரெண்டாவது அக்காவை ஒட்டுமொத்த ₹1 என் வீட்டுல எங்க அம்மா அப்பா இல்ல, ஒட்டுமொத்த காசு நான் இதே டிரான்ஸ் இந்தியால இதே ஸ்மார்ட் குள்ள சம்பாதிச்ச காசுல இன்னைக்கு என்னோட ரெண்டாவது அக்காவை கடன் பண்ணி கொடுத்துருக்கேன். கிளாப் பண்ணலாமே. மூணாவது, எனக்கும் ஒரு பையனுக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். எங்க அம்மா எல்லாம் மஞ்சள் கயிறு போட்டு சுத்திட்டு இருக்கும். வீட்டுல பணம் இல்லைன்னா வீட்டுல சொந்தக்காரெல்லாம் மதிக்க மாட்டாங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும். யாரும் மதிக்க மாட்டாங்க, ஃபங்க்ஷன் போனா மதிக்க மாட்டாங்க. பணம் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, பணம் இல்லைன்னா இன்னொரு மாதிரி பார்ப்பாங்க. அந்த மாதிரி இது உலகம் தான் இது. அப்புறம் எங்க அம்மா எந்த ஒரு ஃபங்க்ஷன் போன, இதே சரௌண்டிங்ஸ்ல எத்தனையோ ஃபங்க்ஷன் எங்க அம்மா அட்டன் பண்ணி இருக்கு. எங்க பெருசா வந்து எங்களை யாரும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எங்க வீட்டுல பணம் கிடையாது. எங்க அப்பா வெறும் ஆட்டோ டிரைவர், எங்க அம்மா வெறும் கூலி வேலை. இதெல்லாம் என் மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த தொழில நான் சம்பாரிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட எங்க அப்பா எங்க அம்மா குறைஞ்சபட்சம் 25 to 30 பவுன் நகை எடுத்து கொடுத்துருக்கேன் சார். நெக்ஸ்ட் எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இதே பிசினஸ்ல எனக்கு ஒரு 10 பவுன் நகை எடுத்துக்கிருக்கேன். ஐ மீன் கோல்டு மட்டுமே, பேரண்ட்ஸ்க்கு இல்லாம எனக்கு எடுத்துக்கிட்டேன். இது இல்லாம என்னோட ஓன் லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசுக்கு வந்து நானும் மேரேஜ் பண்ணணும்ல. ஓகே, உங்களை எல்லாருக்கும் தெரியும். இதே திருவள்ளூர் ஆஃபீஸ் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது லாஸ்ட் November 3 தான் என்னோட மேரேஜ் நடந்துச்சு. ஸோ என்னோட மேரேஜ் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் மட்டுமே அப்ராக்சிமேட்டா 15 lakhs. என்னோட ஓன், நான் எங்க அப்பா அம்மா ₹1 காசு கிடையாதுங்க, ₹1 எங்க அப்பா அம்மா காசு கிடையாது. இதே தொழில நான் சம்பாரிச்ச பணத்துல என்னோட ஓன் மேரேஜ் பண்ணிட்டு ஒரு கட்ஸ் தனிதாங்க. இதெல்லாம் நான் வந்து ஃபீல் பண்ண முடியும். பிறந்தது ஏழை தான், தப்பு கிடையாது. உண்மையா அந்த மாதிரி சேனல் தான் வந்திருக்கேன். இன்னைக்கு ஓன் மேரேஜ் பண்ணியிருக்கேன். இது இல்லாம எனக்கு சொந்தமா பைக் வச்சிருக்கேன்.
எங்க அப்பாவுக்கு சொந்தமா பைக் எடுத்து கொடுத்துருக்கேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், என் போட்டோல அங்க ஒரு கார் இருக்கு, மிஸ்டர் சிவா சார் சொல்லிட்டு ஒரு 12 லட்ச ரூபாய் மதிப்புல ஒரு கார் எடுத்திருக்கேன். பார்க்கலாம் பண்ணிக்கலாம்ப்பா. இது இல்லாம பேங்க் பேலன்ஸ், இதுல தாண்டி இந்த 8 வருஷமா என்னோட தனிப்பட்ட எக்ஸ்பென்ஸ் நானே பார்த்துருக்கேன். என்னோட ஃபேமிலியும் நானும் இது 8 வருஷமா ஃபேமிலி நடக்கக்கூடிய நல்லது கெட்டது சடங்கு எல்லாத்தையும் இன்னைக்கு நான் ஒரு ஆளா பார்த்துருக்கேன். இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இது எப்படி புரியும் தெரியல. இதே மேரேஜ் ஆனவங்க பெரியவங்க இருக்காங்க, ஒரு குடும்பத்தை ரன் பண்ணது எவ்வளவு கஷ்டம் தெரியும், வீட்டில் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியும். இந்த 8 வருஷமா இது எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, இன்னைக்கு அந்த மாதிரி இடத்துல தான் நீங்க உட்காந்துருக்கீங்க. நீங்க என்ன நினைச்சு இந்த பிசினஸ் எடுத்தீங்கன்னு தெரியல, என்ன நினைச்சு இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. உங்க கண்ணு முன்னாடி பாக்குறது எல்லாமே அனைத்துமே உண்மைதான். இதே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல ஓன் டிஸ்ட்ரிக்ட், இதே இடத்துல நீங்களும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே இடத்துல ப்ரூவ் பண்ணி ஒரு பர்சனா இருக்கிறேன், இன்னைக்கு மேனேஜரா ஆயிருக்க, அடுத்த ஃபங்க்ஷன் தான் நான் வந்திருக்கேன். இதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி நடக்கிற உண்மைகள். இது ஏன் இந்த இடத்துல சொல்றேன், இங்க எல்லாரும் படிச்சிருக்கீங்களே, பகுத்தறிவு இருக்குல்ல, பகுத்தறிவு இருக்குன்னா எது சரி எது தவறுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி தான் உங்களுக்கு புரிய வைக்கணும் அவசியமே இல்லை. நீங்க பாக்குறீங்க, கேட்கறீங்க, சரினா எடுத்துப்பீங்க, தப்புனா இதே தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. நான் விளக்கணும் அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்க எல்லாரும் எஜுகேட் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் எது சரி எது தவறுன்னு சொல்லிட்டு. சரினா மைண்ட் ஆக்செப்ட் பண்ணும், தவறுனா ஆக்செப்ட் பண்ணாது. சரினா மட்டும் எடுத்துக்கங்க, தவறுனா இங்கே விட்டு போயிடுங்க. இது என் லைஃப்ல, இந்த தொழில எனக்கு நடந்த என்னோட 8 இயர்ஸ் ஜர்னில என் லைஃப்ல நடந்த சில ரியாலிட்டிஸ். ஐ மீன் உங்களுக்கு கிளியரா சொல்லணும்னா என்னோட உண்மைகள். நான் மட்டும் இல்ல, இதே தொழில பிசினஸ் என் நண்பர் எடுத்திருக்காப்புல. இங்க பேசினார்ல மிஸ்டர் மருது சார், அவர் யாரும் கிடையாது. இங்க ஜாயின் பண்ண இன்வைட் பண்ண சொல்லுவாங்கல்ல, என்னோட நண்பர் தான். நாங்க 2 பேரும் ஒரு சின்ன வயசுல ஒன்னா படிச்ச ஒரு பர்சன். சின்ன வயசுல ஒன்னா தான் படிச்சோம், ஒரே ஸ்கூல், ஒரே காலேஜ், ஒரே டிபார்ட்மெண்ட். பிரஷரா தான் தொழிலுக்குள்ள வந்தோம். இன்னைக்கு எனக்கும் 8 இயர்ஸ் ஜர்னி, அவனுக்கு 8 இயர்ஸ் ஜர்னி. இன்னைக்கு நான் என்னென்னலாம் பண்ணிருக்கணும், இன்னைக்கு அதே 8 இயர்ஸ் ஜர்னில என் ஃப்ரெண்டும் அவன் வீட்டுக்கு பண்ணியிருக்கான், அவன் லைஃப்ல பண்ணியிருக்கான். இதெல்லாம் ஏன் நான் ரெஜிஸ்டர் பண்றேன்னா, அந்த மாதிரி இடத்துல இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கோம். நீங்க இந்த மீட்டிங் எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல, எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்கன்னு தெரியல, என்ன உணர்ந்துட்டு இருக்கீங்க தெரியல. இதே மாதிரி பல மேனேஜ்மெண்ட் நான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு அனினிஃபார்ம் சூப்பரா சொன்னாரு பிரேம் சார். சந்தோஷ் சார் மேனேஜர் அனௌன்ஸ் பண்ணும்போது ஜாயின் பண்ணி 10 நாள் முன்னாடி தான் நான் ஜாயின் பண்ண சொன்னாரு. அவரோட மேனேஜர் அனௌன்ஸ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி 10 நாள் முன்னாடி நான் ஜாயின் பண்ணேன்னு சொன்னாரு. இன்னைக்கு அவர் கீழே 3 பிரான்ச். இன்னைக்கு மேனேஜர் அனௌன்ஸ்மெண்ட் நடக்குதுல, வேற யாரும் கிடையாது, நம்ம பிரேம் சார் கீழே நடக்கிற மேனேஜர் அனௌன்ஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் தான். ஸோ சார் ஒரு இதே கிளாப் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாரும் நம்புறாங்க, ஒரு விஷயத்த கண்ணால பாக்குறாங்க, காதால கேட்கிறாங்க, பகுத்தறிவு இருக்கு, எதை நம்பணும் எங்க நம்பணும்னு சொல்ற ஒரு கிளாரிட்டி இருக்கு, நம்புறாங்க, நம்பி உழைக்கிறாங்க. அந்த உழைக்கிறோட விளைவு தான் இன்னைக்கு அவங்க இடத்த டிசைட் பண்றாங்க. இன்னைக்கு அதே இடத்துல நீங்க நம்மள ஜாயின் பண்ணிட்டோம், தெரிஞ்சோ தெரியாமலையோ புரிஞ்சோ புரியாம இன்னைக்கு பிசினஸ் கையில எடுத்துட்டோம். இன்னைக்கு எடுத்துட்டோம், ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணணும்ல. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் ஒரு கேட்டகரி இருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணிக்கீங்க. இன்னைக்கு நாங்களாம் ஜஸ்ட் ஒரு கருவி தான். இந்த பிசினஸ் நாங்க பண்ணியிருக்கோம்பா சொல்லிட்டு என்னால சொல்லதான் முடியும். நான் இந்த காஞ்சனா பேய் கிடையாது, உங்க உடம்புக்குள்ள சரி பண்ணி உங்களை வளர்க்கறதுக்கு என்னால முடியாது. உண்மையாவே இருந்துச்சுன்னா உங்ககிட்ட நான் பேசணும் அவசியமே கிடையாது. எனக்கு இருக்கிற திறமை நான் உங்க உடம்புக்குள்ள புது உங்க லைஃப் நான் ஈஸியா மாத்திட்டு போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எனக்கு யாருக்குமே படிக்கல, அந்த குரூப்ல யாருக்கும் கிடையாது. இந்த உலகத்துல எல்லாத்தையும் சொல்ல முடியும், நான் பண்ணியிருக்கேன்ப்பா, நான் செஞ்சிருக்கேன்ப்பா அப்படின்ற விஷயத்த நான் ஷேர் பண்ணதான் முடியும். நீ அதை புரிஞ்சுக்கணும், அதை நீ ஸ்ட்ராங்கா உணரணும், நீ ஸ்ட்ராங்கா எடுத்து பண்ணணும். இன்னைக்கு என் லைஃப் மாதிரி எத்தனை பேர் லைஃப் இன்னைக்கு டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்மார்ட் குரூப்பா மாறிட்டு இருக்கு. நீயும் நம்பி ஸ்டார்ட் பண்ணா உன் லைஃபும் மாறும், டெஃபினட்டா மாறும். ஸோ இது பேசிக்கா என்னை பத்தி நான் சொல்லிட்ட ஒரு விஷயம். நான் பிசினஸ் எப்படி டிராவல் பண்ணேன், இன்னைக்கு என்ன பொசிஷன்ல இருக்கேன். ரெண்டாவது, நான் இந்த பிசினஸ்குள்ள இந்த 8 வருஷத்துல என்னென்னலாம் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். என் டீம்ல இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. என் டீம் நான் மட்டும் இல்ல, என் டீம்ல இன்னைக்கு மருது சார் கார் வாங்கியிருக்காங்க, அடுத்து ராகுலன் சார் கார் வாங்க போறாங்க. இன்னைக்கு எங்க ஸ்மார்ட் குரூப்ல இன்னைக்கு பாலாஜி சாரு, சந்தோஷ் சாரு, இன்னைக்கு பிரேம் சாரு, நீங்க எல்லாரும் கார் வச்சிருக்காங்க தெரியுமா? நீங்க எல்லாரும் இங்க போட்டோஸா பாத்துட்டு இருக்கீங்களே, இன்னைக்கு இருக்கிற அந்த போட்டோஸ்ல இருக்கிற அந்த காரை சூஸ் பாக்குறீங்களே, இதுல 3 கார் இன்னைக்கு கீழே இருக்கு தெரியுமா? இப்ப அந்த போட்டோஸ் பாக்குறீங்கல்ல, சில பேர் என்ன நம்பி இருப்பீங்க, சில பேர் நமக்குலாம் மைண்ட் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், நம்புவோம் ஆனா நம்பவும் மாட்டோம். ஆனா இது ஒண்ணும் இல்ல, மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற அந்த கார் எக்ஸ்வர்ஸ்ல 3 பேர் இன்னைக்கு கார் எடுத்துட்டு இங்க வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு கிளாப் பண்ணிக்கலாமே.
இது எல்லாமே நீங்க எப்படி பார்க்குறீங்க, எப்படி நினைக்கிறீங்க, இது எப்படி எடுத்துக்கிறீங்கன்ற பேஸ் பண்ணி தான் உங்களோட லைஃப் எப்படி மாற போகிறது இருக்கு. ஸோ இதில் நான் ஒரு லட்சம் நான் இங்கே பதிய வைக்கணும். இந்த பிஸ்னஸ் எடுத்த காலகட்டத்தில் எனக்கு பயங்கர கொஸ்டின்ஸ், இப்போ உங்கள் அந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எனக்கு இருந்தது தான் என்னன்னா, சரி ஓகே இதெல்லாம் நான் ஜாயின் பண்ணப்போ சாரை கேட்குறேன், இதெல்லாம் ஓகே சார், ஆனால் நான் ஏன் பிஸ்னஸ் பண்ணணும்? வெளியே வாய்ப்பு இல்லையா? வெளியே எத்தனையோ லட்சக்கணக்கான வாய்ப்புகள் கொட்டி இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஏன் நான் இந்த வாய்ப்பை நான் பண்ணணும்? ஏன் குறிப்பா நான் டிரான்ஸ்இந்தியா ஸ்மார்ட் குரூப் பண்ணணும் அப்படின்ற கேள்வி இன்னைக்கு ஸ்டார்டிங்ல ரொம்ப கன்ஃபியூஷனாவே இருந்துச்சு. அதுக்கு தான் என் லீடர்ஸ் வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அது ரியாலிட்டி இன்னைக்கு லைஃப் நடந்திருக்கு. நான் உங்ககிட்டயே கேட்கிறேன், நீங்க எல்லாம் பேசலாம். இப்போ தாராளமா நீங்க எல்லாரும் வாய்ப்பு வந்து பேசலாம். பேசலாமா? பேசலாமா? பேசலாம்ல? ஓகே. இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க யாரும் பணக்கார பசங்க கிடையாது. கண்டிப்பா எல்லாருமே ஒரு நார்மலான ஒரு குடும்பத்துல தான் வந்திருப்போம். எஸ், ஓகே. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளமே என்னன்னு பாத்தீங்கன்னா பணம். எஸ், ஆமா தானே? பணம் தானே? எஸ் ஆர் நோ? எஸ். ஒரு காலகட்டத்தெல்லாம் அந்த ஜெனரேஷன்லாம் 4 பேர் சொந்தக்காரங்க கூட இருந்தா நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்ப பணம் பெருசா வேல்யூ கிடையாது, உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல பணம் மட்டும்தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது. உனக்கு நிம்மதி வேணுமா? உனக்கு பணம் வேணும். சந்தோஷம் வேணுமா? பணம் வேணும். 4 பேர் மதிக்கணுமா? பணம் வேணும். 4 இடத்துக்கு போனோமா? பணம் வேணும். உடம்புல பெருசா தெரியணுமா? நல்ல குட் லுக்கிங்கா இருக்கணுமா? பணம் வேணும். வாட் எவர், வேர் எவர், வாட் யூ வாண்ட், வாட் எவர், நத்திங் எல்ஸ், வாட் எதை வேணா நினைச்சுக்கீங்க, எவ்ரிதிங். இன்னைக்கு எல்லாரும் ஒரே ஒரு புள்ளி வரணும்னு பாத்தீங்கன்னா பணம் பணம் பணம். அந்த ஒரே விஷயத்துக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக தானே இப்ப நீங்க நானும் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஆமா தானே? இங்க டைம் பாஸ் பண்ண வந்திருக்கீங்களா? சொல்லுங்க. இந்த மேனேஜ் மீட்டிங் உட்காந்து கவனிக்கிறீங்களே, எதுக்காக? டைம் பாஸ் பண்றதுக்காகவா? இந்த இடத்துக்கும் நீங்க வந்திருக்கிறது ஒரே நோக்கம் என்னவா இருக்குன்னா பணம் தான். எஸ், இப்ப அந்த நோக்கம் தான் நானும் வந்திருப்பேன். ஆமா தானே? ஸோ எனக்கு புரிஞ்ச ஒரு சில விஷயங்களைங்க, ஓகே, நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க எல்லாரும் பதில் சொல்லலாம். இன்னும் 10 to 15 மினிட்ஸ் நான் முடிச்சிருவேன். சரியான எனக்கு நடந்த எனக்கு பயங்கர கிளாரிட்டி, பயங்கரமான கிளாரிட்டி. நீங்க எல்லாரும் படிச்சிருக்கீங்க. நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், யூ காய்ஸ் ஆர் எஜுகேட்டட். பகுத்தறிவு இருக்கு. எது சரி எது தவறுன்ற புரிதல் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. நான் சொல்றதா நீங்க கேட்கணும்னு கிடையாது, நான் சொல்றதா நீங்க நம்பணும்னு கிடையாது. நான் சொல்றேன் சரியா தான் கண்டிப்பா நீங்க நம்புவீங்க. எஸ், பேசலாம்ல? ஒரே ஒரு விஷயம், ஓகேவா? ஸோ இந்த பிசினஸ் நான் பண்றதுக்கு ஒரே ஒரு மெயினான ஒரே காரணம் என்னன்னா, இந்த பிசினஸோட பெனிஃபிட்ஸ். என்னது பெனிஃபிட்ஸ்? தமிழ் என்ன சொல்லுவாங்க? நன்மைகளா? ஓகே, பயன்கள். ஓகே, வாட் எவர். ஓகே, நான் இந்த தொழில் குறிப்பிட்டு நான் பண்ணணும்னா இந்த தொழிலுக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்கணும்ல. அதுதான் நான் கம்பேர் பண்ணேன். வெளியே இருக்கிற வேலைக்கும் வெளியில கொட்டி இருக்கிற வாய்ப்புகளுக்கும் இங்கக்கும் என்ன டிஃபரன்ஸ், இங்க என்ன பெனிஃபிட், எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கிறேன், எல்லாரும் நானும் நம்ம எல்லாருமே ஒரு வேலை செய்யணும்னா மெயினா எதிர்பார்க்கிற ஃபர்ஸ்ட் விஷயம், இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா பெர்மனன்ட். சொன்னாங்களா? எல்லாருக்கும் சொன்னாங்களா? இங்க ஜாயின் பண்ணும்போது ஒரு பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணா ஒரு ஐடி கிடைக்குன்னு சொன்னாங்களா? 12 டிஜிட் ஐடி நம்பர் சொன்னாங்களா இல்லையா? சில பேர் வாயிலிருந்து தான் வார்த்தை வருது. தெரிஞ்சவங்க நல்லா லவுடா பேசலாம். நான் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன், லீடர்ஸா இருக்கீங்கன்னா உங்க டீமுக்காக பேசிட்டு இருக்கேன். யூ மஸ்ட் ஓப்பன் யுவர் மவுத் ப்ராப்பர்லி. ஓகே, ஓப்பன் பண்ணலாம்ல? என்ன கார்த்திக் சார் பண்ணலாம்ல? திவாகர் சார் பண்ணலாம்ல? ஜஸ்ட் ஃப்ரீயா ஓப்பன் பண்ணி தெரிஞ்ச பிசினஸ் நீங்க தாராளமா பேசலாம். ஸோ இங்க ஜாயின் பண்ணும்போது எல்லாருக்கும் உங்களுக்கு அந்த ஐடி நம்பர் சொன்னாங்களே, அந்த ஐடி நம்பர் எதுக்கு தெரியுமா? எஸ், பெர்மனன்ட். லைஃப்ல ஒரே ஒரு டைம் பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ற மூலமா லைஃப் லாங் அந்த ஐடியை வச்சுக்கிட்டு நீங்க இங்க பிசினஸ் பண்ணிக்கலாம். 2018 மார்ச் 10 நான் ஜாயின் பண்ணேன். ஒரே ஒரு டைம் டிரான்ஸ் இந்தியால ஒரு பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணேன். அதுதான் நான் டிரான்ஸ் இந்தியா ஸ்டார்டிங் பர்ச்சேஸ் பண்ணது. அதுக்கப்புறம் நான் எந்த பணத்தை கொடுத்து கம்பெனி எந்த பேக்கேஜ் நான் பர்ச்சேஸ் பண்ணல. 8 வருஷமா பெர்மனன்ட்டா ஒரே இண்டஸ்ட்ரியில நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஏன் நான் உங்ககிட்ட கேட்கிறேன்னா, நீங்க எல்லாரும் எஜுகேட்டட் தானே. வெளியே உங்களால ரொம்ப ஸ்ட்ராங்கா கான்பிடென்ட்டா எனக்கு வெளியே போன இந்த இடத்துல பெர்மனன்ட் இருக்கு சார் சொல்லுங்க பாப்போம். வாய்த்து சொல்லுங்க சார், இருக்கா? இருந்தா சொல்லுங்க. இப்ப நான் கோட்டை கழிச்சிட்டு இந்த ஒரு பிரான்ச் இல்ல 8 பிரான்ச் இருக்கு. எனக்கு 8 பிரான்ச்ல இருந்து எல்லா பேரும் நான் கூப்பிட்டு வரேன். சார் இந்த இடத்துல எனக்கு பெர்மனன்ட் இருக்கு சார்.
சில இடத்துல இருக்கும், பணம் கட்டணும். இந்த கவர்மெண்ட்ல சில இடத்துல ஃபீல்டு இருக்கும், பணம் கட்டணும். அதுலயே ஏதாச்சும் மேல ரிமார்க் வந்துச்சுன்னா டவுட்டே கிடையாது, அது ஈஸியா என்ன பண்ணும், வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ். எனக்கு ரொம்ப இந்த டிரான்ஸ் இந்தியாவை எனக்கு பிடிச்சதுக்கான ஒரே ரீசன், ஃபர்ஸ்ட் விஷயம் பர்மனன்ட். நான் ஃபீல் பண்ணங்க, நான் ரியலைஸ் பண்ணேன். நீங்க எத்தனை பேர் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியல, நான் பண்ணேன். நான் வெளியே எங்க பண்ண எனக்கு பர்மனன்ட் கிடையாது. குரங்கு மாதிரி 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒவ்வொரு கம்பெனியை தாவிட்டு இருக்கணும். ஆனா டிரான்ஸ்ஜெண்டர் எடுத்தேன், தாவணும்னு அவசியமே இல்லை. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும், ஏன் என் உடம்புல இருந்து உயிரே போனாலும் என் அடுத்த ஜென்ரேஷன் இது வரும் தெரியுமா? அதுதான் செகண்ட். அதுதான் செகண்ட். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? பர்மனன்ட் சொன்னா ரியலைஸ் ஃபீல் பண்ணுங்க. நான் பேசுறேன், நீங்க அக்செப்ட் பண்ணல, ஃபீல் பண்ணுங்க. டக்குனு உங்ககிட்ட क्वेश्चन கேளுங்க. சரி ஓகே சார் ஏதோ பர்மனன்ட் சொல்றாரு, வெளியே எங்கேயாச்சும் உங்களுக்கு இருக்கா கேளுங்க, உங்ககிட்ட கேளுங்க. நீங்களும் எவ்வளவு இடத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, क्वेश्चंस கேளுங்க. யூ गाइस ஆர் எஜுகேட்டட். உங்க வெளி உலக அனுபவம் இல்லாததெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே அனுபவம் இருக்கு. டக்குனு நீங்க எத்தனை பேர் உங்களுக்குள்ள क्वेश्चन கேட்டீங்கன்னு தெரியல, நான் கேட்டேன். ஆமா வெளியே எங்க போனா எங்க பர்மனன்ட் இருக்கு, எங்க கிடையாது. அப்போ இங்க இடத்துல ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் எனக்கு தெரிஞ்சிச்சு, பர்மனன்ட். ரெண்டாவது நாமினி. இங்க ஜாயின் பண்ணும்போது உங்க எல்லாருக்கும் ஒரு நாமினியும் சொல்றாங்களே தெரியுமா? சில பேர் அப்பா பேர் போட்டிருப்பீங்க, சில பேர் அம்மா பேர் போட்டிருப்பீங்க, சில பேர் வந்து ஃபேமிலியில யாரோ நபர் பேர் போட்டிருப்பீங்க, ஹஸ்பண்ட் இல்ல வைஃப் இந்த மாதிரி பேர், குழந்தைங்க பேர் போட்டிருப்பீங்க. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? இதோட வேல்யூ யாருக்காச்சும் தெரியுமா? நாமினியோட வேல்யூ யாருக்காச்சும் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் கூட அந்த ஆப்ஷன் கிடையாது தெரியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ல இந்த ஆப்ஷன் கிடையாது. நாமினி இன்கேஸ் தொழில் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா, அப்படியே நம்ம ஐடியை நம்ம யார் நாமினி பேர் போட்டிருக்கோமோ அவங்க பேருக்கு அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவங்க பேங்க் அக்கௌண்ட் அப்படியே மாத்திக்கலாம். இன்னைக்கு நம்ம எந்த இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறோமோ அந்த டீம் அந்த இன்கம் ப்ரோசஸ் பண்ணிச்சுன்னா அந்த இன்கம் நமக்கு வரும். வெளியே எந்த இடத்துல சரி வேலை பார்க்கறது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் யாருக்காச்சும் பண்ணிருக்காங்க சார் கிட்ட? எத்தனை பேர் பண்ணிருக்காங்க? அது என்னோட லீடர் கோகுல்தாஸ் சார் பண்ணிருக்காங்க. என்ன சார் நாமினி வெளியே எங்காச்சும் ஒரே ஒரு இடத்துல எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? நான் ஃபீல் பண்ணேன், என்னடா நாமினி இருக்கே, நாளைக்கு நம்ம அப்பாக்கோ இல்ல அம்மாக்கோ வைஃபுக்கோ குழந்தைங்களுக்கோ எனக்கு இதுல பயமே கிடையாதுங்க. லைஃப் நினைச்ச ஒரு பாயிண்ட் பயம் கிடையாது. இந்த உலகத்துல என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த பிசினஸ் நடக்கும். இந்த உடம்புல இந்த உலகத்துல என் உடம்புல இருந்து அந்த உயிர் போய் இந்த மண்ணில போகும்போது இந்த தொழில் என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் இருக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படியேப்பட்ட ஒரு நாமினின்ற ஒரு பெனிஃபிட் நம்ம கம்பெனியில் இருக்குன்னா we're very proud. எஸ், அதுக்கு நல்லா ஒரு இதே கிளாப் பண்ணலாம். ரெண்டாவது பெனிஃபிட் நாமினி, ஃபீல் பண்ணுங்க. மூணாவது சரி ஓகே வாய்ப்பு கிடைச்சிச்சு, பர்மனன்டான வாய்ப்புல நாமினி இருக்கு. மூணாவது இப்போ உங்க கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிற போஸ்டிங். வெளி உலகத்துல சாதாரண ஒரு லேபரா இருந்து ஒரு சூப்பர்வைசர் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணணும் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா உங்களுக்கு தெரியலனாலும் உங்க ஏரியால சில பேர் பார்த்துருப்பீங்க. எஸ் ஆர் நோ? பார்த்துருக்கீங்களா? அந்த சூப்பர்வைசர்ல இருந்து ஒரு ஹெச்ஆர் ஆகிறதுக்கு இல்ல ஒரு மேனேஜர் ஆகிறதுக்கு எவ்வளவு போராட்டம், எவ்வளவு காம்ப்ளிகேட்டான விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தனை அந்த இடத்துல அழிச்சாதான் நம்ம இந்த இடத்துக்கு போக முடியும். எஸ் ஆர் நோ? ஆமா தானே? ஒருத்தனை அங்க இருந்து அழிச்சாதான் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். இதுதான் வெளி உலகத்தில் கூடிய போஸ்டிங். அவ்வளவு சீக்கிரமா வரவும் வராது, கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் இட்ஸ் டேக் லாங் பீரியட். நீ குறைஞ்சபட்சம் 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ நீ பேஷன்ஸா வெயிட் பண்ணணும் ஒரு போஸ்ட்ல இருந்து ஒரு போஸ்ட் நீ போறதுக்கு. ஆனா ஸ்மார்ட் குரூப் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படி கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. கீழே நீ ட்ரைனர்ஸ் உருவாக்குனா நீ சப் லீடர், கீழே சப் லீடர்ஸ் உருவாக்குனா நீ லீடர், லீடர்ஸ் உருவாக்குனா டாப் லீடர் உருவாக்குனா அசிஸ்டன்ட் மேனேஜர் உருவாக்குனா மேனேஜர் உருவாக்குனா சீனியர் மேனேஜர் உருவாக்குனா ஹெட் உருவாக்குனா ஜெனரல் மேனேஜர் உருவாக்குனா சீனியர் ஜெனரல் மேனேஜர். அப்ப பாருங்க, ஒருத்தரை உருவாக்கி நம்ம மேல போறோம், ஒருத்தரை டெவலப் பண்ணி நம்ம இங்க டெவலப்மெண்ட் ஆகிறோம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம குணசாரு எஸ் அவர் கீழே சில டீமர்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பில் பண்ணி நான் இருக்காரு. அவர் இன்னைக்கு மேனேஜர் ஆயிருக்காரா? இதுல ரொம்ப டெப்தா உணரணுன்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? போஸ்டிங்ல
நம்மளா மாதிரி நார்மல் பீப்புள் போஸ்டிங் வரதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லுங்கப்பா, எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம இதே ஜென்ரேஷன்ல இருக்கோம், நம்மளா மாதிரி நார்மலான பீப்புள் ஒரு போஸ்டிங் வர்றதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம். சார் நோ, சும்மா ஈஸியான விஷயம் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி பார்க்குறீங்க. இப்போ நான் பணக்காரட்டு பையனா இன்னைக்கு மேலே வந்திருக்கேனா? மருது சார், சந்தோஷ் சார், பாலாஜி சார், பிரேம் சார், இன்னைக்கு இருக்கிற குணசீல் சார், வேற 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 நீங்க பார்க்குற ஒவ்வொரு லீடர்ஸும் ஒவ்வொரு சப் லீடர்ஸும் ஒவ்வொரு மேனேஜர்ஸும் நம்மள மாதிரி நார்மலான குடும்பத்திலேருந்து இன்னைக்கு ஜெயிச்சு வந்துவாங்க. ஸோ நீ யார் ஹைட்டா இருக்கியா, குள்ளமா இருக்கியா, அழகா இருக்கியா, அழகு கம்மியா இருக்கியா, அப்ப நல்லா படிச்சிருக்கியா, படிப்பு கம்மியா இருக்கியா, பணக்கார பையனா, ஏழையா, என்ன கேஸ்ட், என்ன ரிலிஜியன், இது எதுவுமே டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்மார்ட் குரூப்புக்கு தேவை கிடையாது. இங்க இருக்கிற யாரா இருந்தாலும் மேல வரலாம். we are very 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 free. உன்னை உழைப்ப நம்பி நீ போட்டா மட்டும் போதும், இங்க போஸ்டிங் உனக்காக இருக்கு. கிளாப் பண்ணிக்க. மூணாவதா இருக்கக்கூடிய பெனிஃபிட் தான் போஸ்டிங். இங்க யாரு வேணாலும் மேல வரலாம். இங்க இன்னைக்கு கூட யாரு டிசைட் பண்ணலாம், நாளைக்கு இதே மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும். ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். 100% இதே மாதிரி உனக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்கும். அது நீ பிலீவ் பண்ணணும், அதுக்காக நீ ஒர்க் பண்ணணும். யாரும் உங்களை அதுல தடுக்க மாட்டாங்க, அழுத்த மாட்டாங்க. யாரு வேணாலும் ஃப்ரீயா மேல வரலாம். வரதுக்கான வழி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, கொட்டி கிடக்கு. நீ டிசைட் பண்ணிக்க. இதுக்கப்புறம் நாலாவது ஸ்டார்டிங் சொன்ன மெயினான விஷயம் பணம். எல்லாம் எதுக்காக? பணத்துக்காக தானே, பணத்துக்காக தானே, சம்பாதிக்கணும்ல, அதுக்காக வந்திருக்கோம். ஓகே, உங்ககிட்டே கேட்கிறேன், வெளியே போனா நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு எஜுகேட் பண்ணிருக்கீங்களே, வெளியே போனா பேசிக் உங்க இன்கம் என்னவா இருக்கும் சொல்லுங்க. முடிச்சு வச்சிடும், வந்தாச்சு சொல்லுங்க. ஸ்டார்டிங் 10,000, அதிகபட்சமா அதிகபட்சமா சொல்லுங்க. ஓகே, ஒரு 15,000 ஸ்டார்டிங், 10,000 ஸ்டார்டிங் வச்சுக்கோங்க. ஒரு 20, 25, எஸ் ஆர் நோ? இல்ல உங்களுக்கும் எனக்கு வேணா ஒரு 30 வச்சுப்போமா? அதுக்கப்புறம் எல்லாரும் போக முடியுமா? எல்லாரும் வாங்க முடியுமா? ஸோ ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நீங்க கம்பேர் கூட பண்ணி பார்த்துக்கோங்க. வெளி உலகத்தில் நீங்க எங்க வேணா ட்ரை பண்ணுங்க, எந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணுங்க. பிகினிங் ஒன்று 10,000 இருக்கும், இல்லை 15,000 இருக்கும். அந்த இடத்த ஒரு 20,000 போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 years நம்ம ஒர்க் பண்ணணும். அதே 25, 30 போறதுக்கு மினிமம் 10 years மேல நம்ம ஒர்க் பண்ணணும். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? அதுவும் நம்மளுக்கு கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். எதுவுமே என்ன கிடையாது, எஸ் கேரண்டி கிடையாது. மேபி தான், மேபி நடக்கலாம், நடக்காமலே போகலாம். நம்ம எதுவுமே கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. இதுதான் வந்து வெளி உலகத்தில் இருக்கிற ஒரு விஷயம். எஸ் ஆர் நோ? ஒரு 30,000 40,000 சம்பாதிக்க மினிமம் பல வருஷம் நம்ம வேலை பார்க்கணும். ஆனா இங்க உங்களுக்கு அப்படியா? ஒரு பேர் மேட்சுக்கு எவ்வளோ? ஒரு பேர் மேட்சுக்கு எவ்வளோ? ஒரு ஜோடி மேட்ச் பண்ணா 1000 ரூபாய். இங்க வார இன்கம் தான். அதிகபட்சமா ஒரு வாரத்துக்கு 250 ஜோடி வரைக்கும் கம்பெனி இன்கம் கொடுக்கும். ஒரு வாரத்துக்கு எவ்வளோ? ஒரு ஜோடி 1000 ரூபானா 250 ஜோடினா 2,50,000 ரூபாய். ஒரு வாரம் 2,50,000 மாசம் 10 லட்ச ரூபாய் கம்பெனி கொடுக்க தயாரா இருக்காங்க. நம்ம அந்த இன்கம் ஆகணும்னா அதுக்கேற்ற டீம் வேணும், அதுக்கேற்ற டீம் ஆக்டிவான பிசினஸ் வேணும். ஏ டீம் பி டீம் எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும். இன்னைக்கு அந்த சேனல் நம்ம போகணும். எஸ் ஆர் நோ? எஸ். ஆனா இன்னைக்கு இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வருமானம் பொறுத்த வரைக்கும் நீ வெளி உலகத்துல எங்க போனாலும் நம்மளுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. லிமிட் தான் கொடுப்பாங்க. சார் நான் அதிகமாக ஒர்க் பண்றேன் சார், எனக்கு அதிகமாக கொடுப்பீங்க, ரொம்ப ரேர் தான். ஆனா இங்க நீங்க அன்லிமிட்டடான இன்கம் நீங்க எர்ன் பண்ணலாம். உழைப்ப நம்பி, உழைப்ப நம்பி பிசினஸ் எடுக்கும் போது நான் ஒரு பேர் மேட்சுக்கு 1000 ரூபாய்க்கு போராடினவன், 1000 ரூபாய்க்கு போராடினவன். இன்னைக்கு லேக்ஸ் எல்லாம் ஈஸியா வந்துட்டு இருக்கு. அதுவும் ஆபீஸ்க்கே போகாமலாம் வருது. That is the power of network. That is the power of Trans India and Smart Group. நீங்க கிள்ளி எடுக்கிறதும் அள்ளி எடுக்கிறதும் இது உன் கையில இருக்கு. டிரான்ஸ் இந்தியா ஸ்மார்ட் குரூப்ல நீ இவ்வளவுதான் சம்பாதிப்பேன் கரெக்டா சொல்ல முடியாது. அது உன் கையில இருக்கு. நான் தொழில் தெரிஞ்சுக்கிட்டேன், செகண்ட் தொழில புரிஞ்சுக்கிட்டேன், தொழில் பண்றேன். இதுக்கப்புறம் கிள்ளி எடுக்கிறது அடிக்க உங்க கையில இருக்கு. என் பிசினஸ் என் கையில இருக்கு. ஸோ டிரான்ஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் லிமிட் கிடையாது. நீ 10,000 15,000 தான் உங்களோட லாங் டர்ம்னா கிடையவே கிடையாது. நீ 50,000 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் நீ ஏர்ன் பண்ணலாம். நான் என்ன சொல்றேன்னா வெளி உலகத்துல வழி இல்லைன்னு சொல்றேன், இங்க அந்த வழி இருக்குன்னு சொல்றேன். அவ்வளவுதான். சம்பாதிப்ப நான் சொல்லல, வழி இருக்கு. வேணும்னு நினைச்சா நீ சம்பாதிக்கலாம். சம்பாதிச்சு இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க. ஆனா வெளி உலகத்துல என்னன்னா வழியே ஃபர்ஸ்ட் இல்லைன்னு சொல்றேன். டெட் எண்ட் தான். எங்க மாமா கவர்மெண்ட் ஜாப்,
ஃபிஷரிங் டிபார்ட்மெண்ட்ல பெரிய போஸ்டிங் இருக்காரு. இன்னைக்கு அவரோட சேலரி கவர்மெண்ட் ஜாப்ல 70,000 rupees. கிட்டத்தட்ட 25 years கவர்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்காரு. எவ்வளோ? இது 25 years கவர்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்காரு. இப்போதான் வந்து அவர் 70,000 சம்பாதிச்சுட்டு இருக்காரு. ஆனா நான் அந்த 70,000 நான் ஜாயின் பண்ண 3 வருஷத்துல பீட் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 25 yearsல ஒரு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் எம்ப்ளாயி 25 yearsல அவர் கிராஸ் பண்ண விஷயம் நான் டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்மார்ட் குரூப்ல வித்தின் 3 yearsல ரிப்பீட் பண்ணிட்டேன். அப்போ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க எப்படியாப்பட்ட இடத்துல நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் வருமானம் கிள்ளி எடுக்கிறதும் அள்ளி எடுக்கிறதும் நம்ம கையில் இருக்கு. இது தொழில். உன்னோட தொழில் நீ எப்படி டிசைட் பண்ணி எப்படி ஒர்க் பண்றது உன் கையில் இருக்கு. ஸோ இங்கே வருமானம் பொறுத்த வரைக்கும் பஞ்சமே கிடையாது. நீ டிசைட் பண்ணி நீ ஏர்ன் பண்றது உங்க கையில் இருக்கு. ஓகே, கிளியர்? இது ஒரு பெரிய பெனிஃபிட் தானே. ஒரு ஹெவியா கிளாப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல பார்த்தா இதுக்கு மேல ஏன்னா எனக்கு அதிகமா சம்பாதிக்கணும்னு ஆசை. ஆனா வெளியூருக்கு போனாக்கா 10,000 15,000 சம்பளம் தான் சொல்றாங்க. ஆனா எப்போ அதிகமா சம்பாதிக்கணும்? இப்ப இந்த 10,000 15,000 குடும்பத்தை ஒண்ணுமே ரெடி பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும், ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா வர விட அதிகமா இருக்கு, செலவு அதிகமா இருக்கு. ஏன்னா பொருளாதாரம் ஏறி போய்கிட்டே இருக்கு. அப்படி மெயின்டைன் பண்றது எப்ப மெயின்டைன் பண்ண முடியும்? பெரிய அளவு சம்பாதிச்சா மெயின்டைன் பண்ணலாம். இப்ப எனக்கு கஷ்டமே கிடையாது. தெரியுமா? அதுக்கேற்ற வருமானம் இருக்கு. குடும்பத்தை ரன் பண்ண எனக்கு கஷ்டம் கிடையவே கிடையாது. ஒரு பாயிண்டோட கஷ்டமே கிடையாது எனக்குலாம். ஏன்னா எனக்கு வருமானம் இருக்கு. இதே நான் 10,000 15,000 சம்பாதிச்சாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. சார் ஆமா தானே? அப்ப பாருங்க எப்படிப்பட்ட ஒரு பெனிஃபிட்டான ஒரு இடத்துல இருக்குன்னு பாருங்க. இதுக்கு மேல இருக்கு பைக் ஆஃபர் இருக்கு, கார் ஆஃபர் இருக்கு, கோல்ட் ஆஃபர் இருக்கு, போனஸ் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இன்னைக்கு டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்மார்ட் குரூப்ல இருக்கு. இது எல்லாம் நான் ஸ்டார்டிங்ல புரிஞ்சுக்கிட்டேன், கேட்டேன், பார்த்தேன். அதோட விடல எனக்கு எல்லாம் புரியுது. இப்போ வெளியே போனதெல்லாம் கஷ்டம், ரொம்ப போராட்டமா இருக்கும். ஆனா இந்த இடத்துல இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம சர்வை பண்ணணும்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு நீங்க எவ்வளவு அப் அண்ட் டவுன் வந்தாலும் எல்லாம் இதுக்காக என்ன வேணா ஃபேஸ் பண்ணலாம். ஐயா இதுக்காக என்ன வேணா ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் பண்ணி தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். ஒண்ணுமே இடத்துல அப்படி இருக்குன்னா, இவ்வளவு பெரிய விஷயத்துல இருக்குன்னா, இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னா அதுக்கேற்ற சில விஷயங்கள் இங்க இருக்கும். யூ ரெடி டு ஃபேஸ் தட். இப்போ இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு, அப்போ ஸ்ட்ராங்கா பண்ணலாமா? நாமா பண்ணலாம்ல. ஏங்க வெளியே எதுவுமே எதிர்பார்க்க முடியாதுங்க. இந்த எல்லா பெனிஃபிட் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இங்க இருக்கு. அப்ப இந்த பிசினஸ் நம்ம எப்படி பார்க்கணும், இந்த பிசினஸ் எப்படி நினைக்கணும், இந்த பிசினஸ் எப்படி பண்ணணும் நம்ம டிசைட் பண்ணணும். உங்களை சரியா கைட் பண்றதுக்கு, சரியா வழி நடத்துறதுக்கு மேல லீடர்ஸ் தயாரா இருக்காங்க. அதுக்கு மேல நாங்க ரெடியா இருக்கோம். தொழில் சம்பந்தப்பட்டு தொழிலை பத்தி எதா வேணும்னாலும் சொல்லித்தர கத்து கொடுக்க ஒரு ஆல்வேஸ் ரெடி. வர நீங்க தயாரா இருக்கீங்களா? ஸ்ட்ராங்கா பண்ண நீங்க தயாரா இருக்கீங்களா? பண்ண தயாரா இருக்கீங்களா? ஷூரா இருக்கீங்களா? அப்ப உங்களுக்காக ஹெவியா கிளாப் பண்ணிக்க. இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கு இது ஒரு மெயின் காரணம். நான் படிச்சிருக்கேன், எனக்கு பகுத்தறிவு இருக்கு. வாய்ப்பு கிடைச்சிச்சுனால நான் ஜெயிக்கல, வாய்ப்பு கிடைச்சதுனால என் லைஃப் நான் மாத்தல. வாய்ப்பை சரியா புரிஞ்சுக்கிட்டேன், இங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் இல்லாம புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சு சரியா என்ன நான் வழி நடத்தினேன், எனக்கான வேலை நான் சரியா பார்த்தேன். அதோட விளைவு தான் இன்னைக்கு இது. ஸோ வாய்ப்பு நீங்க எல்லாரும் கையில எடுத்துட்டீங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எப்படி நினைச்சு பிசினஸ் பண்ணிட்டீங்க எனக்கு தெரியல. பட் இந்த மூமெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தைரியமா பண்ணுங்க, ஸ்ட்ராங்கா பண்ணுங்க. ஸோ ஓரளவுக்கு இது பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க பார்த்த போட்டோஸை பார்த்த அனைத்துமே உண்மைதான். இதெல்லாம் டிரான்ஸ்ஜெண்டர்ல நம்ம ஸ்மார்ட் குரூப்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். இன்னும் நான் ஃபியூச்சர் எவ்வளவோ இருக்கு, அதில் நீங்க ஒரு கண்டிப்பா அந்த பெனிஃபிட்ஸ் நீங்க அனுபவிப்பீங்க. சில விஷயத்தை கொஞ்சம் டெப்தா புரிஞ்சுக்கங்க, ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கங்க. ஓகே ஓகே, கிளியர் கிளியர். ஸ்ட்ராங்கா பண்ணலாமா? சில பேர் ஃபேஸிங் ஞாபகம் இருக்கு. நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க எல்லாரும் அடுத்த லெவலுக்கு போயிருக்கணும். ஓகே, போலாமா? ஷூரா போலாமா? ஸோ உங்களுக்காக ஹெவியா விஷ் பண்ணிக்கங்க. ஓகே, இண்டஸ்ட்ரி சூப்பரா இருக்கு, கம்பெனி சூப்பரா இருக்கு, கம்பெனியில் இருக்க நம்ம தனிப்பட்ட ஸ்மார்ட் குரூப் டீம் சூப்பரா இருக்கு, இதெல்லாம் சூப்பரா இருக்கு. ஓகே, அதுல நம்மளுக்கு வாய்ப்பும் கிடைச்சிச்சு. அதுவும் நினைக்கும் போது அதுவும் நல்லதா இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பு நம்ம லைஃப்பை மாத்தணும்ல. எத்தனை பேர் கண்மணி மாத்திருக்காங்கல்ல, அவங்களாம நம்மள மாத்தணும்ல. மாத்தணும்னா கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும். ஸோ எடுத்தாச்சு, எல்லாமே நல்லா இருக்கு. உங்ககிட்ட எதிர்பார்க்குற ஒரே விஷயம் தெரியுமா? ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க. நம்மள மாதிரி ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு மேல வரத்துக்கு ஒரே ஒரு வெப்பன்னா நம்மளால உழைச்சுதான் மேல வர முடியும். நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வெப்பன் என்ன தெரியுமா? உழைக்கணும். கரெக்டான இடத்துல கரெக்டா உழைக்கணும். இடம்லாம் கிடைச்சிச்சு. இப்ப நீங்க மேல வரணும், நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம்
நீங்க யாரு என்ன கேட்டகரினா இருங்க. இன்வைட்டிங் கேட்டகரி இருங்க, கெஸ்ட் கேட்டகரி இருங்க, சேல்ஸ் கேட்டகரி இருங்க, டீமை ட்ரெயின் பண்ணக்கூடிய கேட்டகரி இருங்க, யார் என்ன கேட்டகரினா இருங்க. நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நீங்க உழைப்பை நம்பி மட்டும்தான் மேல வர முடியும். வாய்ப்பும் கிடைச்சிச்சு, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. வேலை பார்க்கலன்னா மேல வர முடியுமா? வர முடியுமா? முடியுமா? சத்தியமா முடியாதுங்க. அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், உழைக்கணும் உழைக்கணும் உழைக்கணும், சரியா உழைக்கணும். ஸோ எதுவுமே பார்க்காம வேலை தெரியலன்னா பயப்படாதீங்க, வேலையை கத்துக்கங்க. வேலையை கத்துக்கிட்டீங்கன்னா அதை கத்துக்கிட்டுமே வேலையை செஞ்சிருங்க. எதுக்குமே யோசிக்காதீங்க, தைரியமா பண்ணுங்க, ரொம்ப தைரியமா பண்ணுங்க. நல்ல கம்பெனில இருக்கும், நல்ல இண்டஸ்ட்ரியில இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கு. மேலே வரணும்னா ஒரே விஷயம், நம்ம உழைப்பை நம்பி மட்டுமே வேலை வர முடியும். ஸோ முழுசா நம்புங்க, நம்பி உங்க இடத்துக்கான உழைப்பை கரெக்டாக போடுங்க. கண்டிப்பா மேலே வரலாம், வந்தே தீரலாம். ஓகே ஓகே ஓகே, கிளாப் பண்ணிக்கங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த உண்மை ஒரே ஒரு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சின்ன ஒரே லைன் தான். இந்த மருது சார் இங்கே இருக்காரு, லீடர்ஸ்லாம் இருக்காங்க. நான் டிப்ளமோ ட்ரிபிள் சொன்னேன்ல, ஓகே, என்னோட டிபார்ட்மெண்ட்ல டோட்டலாக 60 பேர், 60 பசங்க. சரிங்களா? ட்ரிபிள்னால எங்கள் கேங்கில் வந்து பொண்ணும் கிடையாது, மோஸ்ட்லி எல்லாருமே பசங்க தான். ஓகேவா? படித்து வெளியே வந்தோம். இப்போ எல்லாரும் ஒரு இடத்துல வேலை பார்த்துருப்பல. இப்போ நான் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்தேன்னா, இப்போ 8 இயர்ஸ் நான் இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் கூட படிச்சவங்க இன்னைக்கு வேற ஒரு துறையில நீங்க பிசினஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸ்டார்டிங் இந்த பிசினஸ் எடுக்கும்போது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை அவாய்ட் பண்ணாங்க, சில நெகட்டிவான விமர்சனம் வச்சாங்க, இதெல்லாம் எனக்கு பண்ணாங்க. அப்போ வந்து நான் ஸ்டார்டிங் பிகினிங் டைம் அன்னைக்கு இங்க ஒரு வாரம் நான் பிசினஸ் பண்ணா ஒரு பேர் மேட்சுக்கு 1000 சம்பாதிப்பேன், 2 பேர் மேட்ச் பண்ணா 2000 சம்பாதிப்பேன், 3 பேர் மேட்ச் பண்ணா 3000 சம்பாதிப்பேன். எத்தனை ஜோடி மேட்ச் பண்ணணும் அத்தனை ஜோடி சம்பாதிப்பேன். அன்னைக்கு என் வீட்லயே ஒரு எதிர்ப்பு எனக்கு, என்ன உன் கூட படிச்சலாம் 10,000 வாங்குறாண்டா, உன் கூட படிச்சலாம் 15,000 வாங்குறாண்டா, உன் கூட படிச்சா இவ்வளவு வாங்குறாங்கடா அவ்வளவு வாங்குறாடா சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விமர்சனம் என் வீட்டுல இருந்து எனக்கு வர ஆரம்பிச்சு. சுத்தி வரத்தை தாண்டி என் வீட்டுல வர ஆரம்பிச்சிச்சு. இவங்களுக்கு வந்து வார்த்தையால பண்ண முடியாது, பதில் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல வந்து நம்ம வார்த்தையால எதை சொன்னாலும் இந்த உலகம் ஏத்துக்காது. ஏசாரணும் செயலால செஞ்சு காட்டினா ஏத்துப்பாங்களா? அந்த மாதிரி என் ஃபேமிலி சைட்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல, என் நெய்பர் சைட்ல வந்த விமர்சனுக்கு அன்னைக்கு என்னால பதில் சொல்ல முடியல. ஏன்னா அன்னைக்கு நான் இந்த பிசினஸ்ல ஒரு சாதாரண ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு பிகினர். ஆனா இன்னைக்கு இது 8 வருஷம் நான் தொழில் பண்ணியிருக்கேன், அவங்களும் வெளியூருக்கு தொழில் பண்ணியிருக்காங்க, வெளியூரத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த 60 பேர்ல 2 பேர் இன்னைக்கு டிரான்ஸ்ஜெண்டர் பிசினஸ் இருக்கும். ஒன்னு நானு, இன்னொன்னு என் நண்பர் மருது சார். பேலன்ஸ் 58 பேரு இன்னைக்கு வெளி உலகத்துல வெவ்வேறு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வெவ்வேறு அதிகபட்சமா ஒரு பையன் வந்து ஒரு 25,000 சம்பாதிக்கிறான். எங்க 2 பேர் விட்டுருங்க. இந்த 2 பேர் தவிர பேலன்ஸ் 58%ல அதிகமா ஒரு பர்சன் இன்கம் வாங்குறான். அவன் வாங்குற இன்கம் எவ்வளவு பார்த்தேன், வெறும் 25,000 ரூபாய். அந்த 58 பேர்ல அன்னைக்கு எனக்கு ஸ்டார்டிங் வந்து இவ்வளவு விமர்சனங்கள். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து 10,000 15,000 ஆவரேஜா வந்து அவ்வளவுதான் வாங்குறாங்க. அந்த 58 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்ல, என்னோட கிளாஸ்மேட்ஸ்ல. அன்னைக்கு அந்த மாதிரி என் வீட் சைட்ல என் சர்க்கிள் வந்து விமர்சனம். ஆனா இன்னைக்கு என்னால எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும், அவங்க வாங்குற 10,000 15,000 இன்னைக்கு நான் வாங்குற ஒரு மாசம் இன்கம் வெளி உலகத்துல சம்பாதிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வெளி வேலை பார்க்கணும். சார் மேடம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வேலை பார்க்கணும் வெளியாம. நான் வாங்குற இன்னைக்கு 1 மந்த் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வேலை பார்க்கணும். சும்மா இருந்து ஏதோ என்னோட பெருமைக்காக நான் சொல்ல நினைக்காதீங்க. எந்த மாதிரி இடத்துல இருக்கும், எந்த மாதிரி வாய்ப்புல உட்காந்து இருக்குன்னு சொல்லிட்டு என்னால இது ஃபீல் பண்ண முடியுது. அந்த 58 பேர் நீங்க ஹையஸ்டா வாங்குது 25,000, மோஸ்ட் ஆஃப் பீப்புள் 10,000 15,000 ஸ்டார்டிங் வந்து விமர்சனம். நான் எதுக்குமே வந்து ரியாக்ட் பண்ணல. ஏன்னா எனக்கு தெரியும் இன்னைக்கு வேணா நீ பெருசா சம்பாதிக்கலாம், ஆனா ஒரு நாள் என் கிட்ட வர முடியாது, ஏன்னா நான் எடுத்திருக்க பாதை அந்த மாதிரி, சூஸ் பண்ண ஃபீல்ட் அந்த மாதிரி. நாளைக்கு நீலாவது எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி இடத்துல இருக்கேன். ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு அதிகமா இன்கம் வாங்குறேன்னா ஒன்னு மருது சார், இன்னொன்னு சிவா சார். அந்த பிரைட் இன்னைக்கு என் காலேஜ் மொத்தம் இருக்கு, கிளாப் பண்ணிக்கலாம். ஆமா, இன்னைக்கு என் ஸ்கூல் லைஃப்ல இருக்கலாம், என் காலேஜ் லைஃப்ல இருக்கலாம். இன்னைக்கு நான் வாங்குற வருமானம் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸும் வாங்கல. இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்க லைஃப் ஸ்டைல் என் ஃப்ரெண்ட்ஸும் வாழல. அதே மாதிரி என் சொந்தக்காரன்ல என் பரம்பரையிலேயே இன்னைக்கு நான் இருக்கிற பொசிஷன் யாரும் கிடையாது. நான் வாங்குற இன்கம் எனக்கு யாரும் வாங்கல. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு வயசு இருக்கு, இந்த வயசுலயே மேல வந்துடணும்.
நீ சூப்பரா சொல்லிட்டு போனாரு, 50 வயசுல நீ 1 லட்ச ரூபா வாங்கின என்ன வாங்க கட்டி என்ன அனுபவிக்க போற? கஷ்டப்பட்டு பார்க்குறோம், குடும்பத்தை பார்க்குறோம், அது பண்றோம். அப்பா இன்னைக்கு நான் 50 வயசு ஆயிடுச்சியா, நான் 1 லட்ச ரூபா வாங்குறியா அப்படின்னு நீ சொல்லலாம். நான் கேட்கிறேன், 50 வயசுல நீ 1 லட்ச ரூபா வாங்கின என்ன வாங்க கட்டி என்ன அனுபவிக்க போற? 50 வயசுல 1 லட்ச ரூபா வாங்கின மேட்டர் இல்ல, 50 வயசுல நடக்க வேண்டிய விஷயத்த இன்னைக்கு இந்த வயசுல பண்றேன் பாத்தீங்களா? இப்ப சம்பாதிக்கல, அப்ப அவனால பணம் இருக்கும், வாழ்றதுக்கு உடம்புல தெம்பு இருக்காது. எஸ்ஆர்னோ வாழ்றதுக்கு உடம்புல தெம்பு இருக்குமா? ஆனா இந்த வயசுல வாங்கணும் தாண்டி வாங்குற இடத்துல இருக்கும், வாங்கணும்னு சொல்லிட்டு உங்க முன்னாடி ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வாங்குறது வாங்காதோ உங்க விருப்பம். கிளாப் பண்ணிக்க. ஆனா ஒரு விஷயம், எல்லாரும் வாங்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையில எனக்கு கொடுத்த வாய்ப்பு என்னோட சீனியர் மேனேஜர் பாலாஜி சாருக்கும் பிளஸ் என்னோட மேனேஜர்ஸ்க்கும், என்ன ஸ்பெஷலா இன்வைட் பண்ண பிரேம் சாருக்கும், நியூ மேனேஜர் குணசேகரன் சாருக்கும், எல்லாருக்குமே இங்க இருக்கிற எல்லாருக்குமே தேங்க் பண்ணி எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.